Love Shots by Love Guru. Only on Radio City. அன்போட பகிர்வு தான் கேட்க போகிறீங்க. அன்பு சொல்லியிருந்தார், நான் ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குங்க. அப்போது நிறைய வேனில் வச்சுருக்கோம், காரில் வச்சுருக்கோம். ஒரு காலேஜ் டீம் விமென்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். எங்கேயாச்சும் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. வந்த பிறகு வண்டியில் ஏறி வருவாங்க. நடுவில் அந்த டான்ஸ் இதெல்லாம் போட்டு கலகலப்பாக இருக்கும். அப்போது எல்லோரும் வெளியே சுற்றி பார்க்க போகும்போதும் ஒரு பொண்ணு மட்டும் எப்பவுமே முன்னே இருந்தாங்க. அவங்க வெளியேவும் போகலை, எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு பிளேஸு, அந்த பிளேஸுக்கு எல்லோரும் சுற்றி பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்க. அவள் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது, சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா நீங்கள் பார்த்துங்க. சரி ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு என் பக்கத்தில் வந்து உக்காந்தாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கூலிங் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். அந்த பாக்ஸ்லேருந்து சில்லுன்னு தண்ணி எடுத்து கொடுத்தேன். அவங்க தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்காச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் ஒருத்தங்களை ரொம்ப லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் அவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டார் நான் இருக்கும்போது. எப்படிங்க நீங்கள் இருக்கும்போதே வேற ஒருத்தரை லவ் பண்ணலாம்? அதுதான் புரியல. உங்கள் பேர்? என் பேர் சங்கீதா. அவர் பேர் கார்த்திக். சரி, எதனால வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணாரு? தெரியல, என்னை விட பெட்டராக இருக்காங்க போல இருக்கு. நான் போர் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க போர் அடிச்சது லைஃப்பில்? ஏங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க, சிரித்து பேசுகிறீங்க, ஆரம்பத்தில் உண்மை இருந்தீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது நீங்கள் சிரிச்சதை பார்த்துங்க, அழகான சிரிப்பு. உண்மையாக என்னோட சிரிப்பு அழகாக இருக்கா? ஆமாங்க, சத்தியமாக சொல்கிறேன். என் சிரிப்பு அவருக்கு பிடிக்காது. இது வரைக்கும் என்னோட சிரிப்பு அழகாக இருக்குன்னு ஒரு முறை கூட சொன்னது கிடையாது. கொஞ்சம் சிரிக்காமல் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லுவார். கஷ்டமாக இருக்கும். ஏங்க அவருக்கு ரசிக்க தெரியலன்னு விடுங்க. நானும் உங்களை லவ் பண்ணாலும் அப்படியே அழகாக பார்த்துப்பேன். சாரி, ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் சொல்லிட்டேன். உங்களுக்கு யாராவது படித்த மாப்பிள்ளையாக வருவாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் காலேஜெலாம் முடிச்சிருக்கிறேன், ஆனால் கிளியர்லாம் பண்ணல. என்ன படிச்சிருக்கீங்க? நான் சைக்காலஜி தெரியுமா? கொஞ்சம். சரி. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. பரவாயில்ல, நார்மலுக்கு வந்துட்டியா? சூப்பர் சங்கீதா. அண்ணா என்ன பண்ணீங்க? ஏங்க அண்ணான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. சரி பிரதர் என்ன பண்ணுறீங்க? பிரதர்னை மட்டும் பேர் விட்டு கூப்பிடுங்க. சரி பேர் விட்டு கூப்பிட்றோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் அன்பு. பேருக்கு ஏற்ற மாதிரி அன்பாக தாங்க இருப்பேன். சரி, எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டிங்களா? லஞ்சுக்கு எங்கே நிறுத்தலாம்? இங்கே எங்கே சூப்பரான ஹோட்டல் நான்வெஜ்ஜுக்கு இருக்கும், அவ்வளோதானே வாங்க கூப்பிட்டு போகிறேன்ட்டு ஒரு இடம் கூப்பிட்டு போனேன். அதில் சங்கீதா மட்டும் நான் எனக்கு கர்ட் ரைஸ் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவுக்கு ஸ்பெஷலாக ஒரு கர்ட் ரைஸ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. பார்த்தீங்களா, இவ்வளோ சிரிச்ச முகத்தில் வச்சுக்கிட்டு உம்முன்னு இருந்தீங்களே. இல்லை, அது ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், கவலை. ஃப்ரீயாக விடுங்க, அதை யோசிக்க வைக்காதீங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலகலப்பாக இந்த ஒரு 4 days ட்ரிப் இருக்கும். அதுக்குள்ளே எல்லோரும் நமக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேமிலியாக ஃபீல் ஆச்சு. எல்லோரையும் முடிச்சுட்டு இறக்கி விடும்போது சொன்னாங்க, அன்பு நாங்கள் எத்தனை டைம் டூர்லாம் போயிருக்கோம், ஆனால் இது மாதிரி ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்தது கிடையாது. உண்மையாக உங்களெலாம் மிஸ் பண்ணுறோம். எல்லாம் இறங்கிட்டோம். சங்கீதா அன்புக்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியாது. அன்பு முகத்தில் ஒரு சிரிப்பு. அதான் அன்பு சொல்லியிருந்தார், என்ன சொன்னான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வரைக்கும்
உங்கள் கூட சொல்ல போகிறதில்ல நான். ஆனால் கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கேட்டேன், என்ன தான் சொன்னீங்க? சரி, இவ்வளோ கேட்குறதுனால சொல்கிறேன். அன்பு எப்பவுமே இப்படி என்கிட்ட அன்பா இருங்க, உங்கள் அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எதோ காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ரொம்ப நல்லா அழகாக போயிட்டுருக்கு. சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லியிருந்தாரு, சொல்லிட்டாரு. சந்தோஷமாக இருங்க நண்பா. அன்பு அன்பு காட்டிகிட்டே இருங்க எல்லாருக்கிட்டையும். Love Shots by Love Guru. Only on Radio City.